ஹாய் வியூவர்ஸ், நடிகர் முத்துக்காளையின் குடும்பத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு முன்பு தனது மனைவியின் உடல்நிலை குறித்து கண்கலங்கியபடி வீடியோ வெளியிட்ட முத்துக்காளை தற்போது மனைவியின் மறைவுக்கு பிறகு சில நன்றிகளை தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பாக வெளியிட்ட வீடியோவில் தனது மனைவி கடந்த 19 நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் முத்துக்காளை உருக்கமாக வீடியோவில் தெரிவித்தார். அவரது மனைவிக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான அறுவை சிகிச்சை செய்த பிறகு பழைய நிலைக்கு அவர் திரும்பவில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதற்கான உதவியை தமிழக அரசு முதலமைச்சர் விஜயிடம் வேண்டுகோள் வைத்தார். அவர் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. முத்துக்காளையின் கண்ணீர் கலந்த வேண்டுகோள் பலரது மனதையும் உருக்கியது. இந்த விவகாரம் பெரும் கவனத்தை பெற்றதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜய் நேரடியாக தலையிட்டு முத்துக்காளையின் மனைவிக்கு தேவையான மேல் சிகிச்சைக்கு விரைவில் அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் முத்துக்காளையிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியதாகவும் நிலைமையை கேட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அதேபோல அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று முத்துக்காளையை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அரசியல் மற்றும் நிர்வாக தரப்பிலிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் முத்துக்காளையின் குடும்பத்துக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் அனைவரும் நல்ல செய்தி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத சோகம் நடந்தது. தீவிர சிகிச்சையை தொடர்ந்து நடந்த போதிலும் முத்துக்காளையின் மனைவி உயிரிழந்தார். இந்த செய்தி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பலரையும் அதிர்ச்சியை ஆழ்த்தியது. இறுதிச் சடங்கின் போது மனைவியின் உடல் அருகே முத்துக்காளை கதறி எழுத காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. இந்நிலையில் மனைவியின் மறைவிற்கு பிறகு முத்துக்காளை வெளியிட்ட புதிய வீடியோ தற்போது நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் அவர், என்னுடைய மனைவி இறந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நேரத்தில் நான் வீடியோ வெளியிட காரணம், என்னுடைய மனைவிக்காக ஒரு வீடியோ வெளியிட்டேன். அதை பார்த்ததும் முதலமைச்சர் உடனே ஆக்ஷன் எடுத்தார். அவருக்கு நன்றி. தீவிர சிகிச்சைக்கு நடைபெற்ற பிறகும் என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்தது துரதிருஷ்டவசம். ஆனாலும் எனக்கு கஷ்டம் என்றாலும் ஆதவ் அர்ஜுன் போனில் பேசினார். ராஜ்மோகன் நேரில் வந்து ஆறுதல் சொன்னார். அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்று உருக்கமாக பேசினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பலரும் முத்துக்காளைக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இழப்பை எந்த ஒரு உதவியும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் கஷ்ட நேரத்தில் உடனடியாக கை கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்வது முத்துக்காளையின் மனப்பெருமையை காட்டுகிறது என்று பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் மனைவியை காப்பாற்ற போராடிய கணவன், மறுபக்கம் உதவிக்காக குரல் கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்த நிர்வாகம். இது எல்லா முயற்சியிலும் மீறி நேர்ந்த சோகம். இந்த சம்பவம் பலரது மனதில் வேதனையை ஆழ்த்துகிறது. எல்லோருக்கும் வணக்கம். நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காளை. இது என்னுடைய மனைவி பேர் மாலதி. அவங்களுக்கு மூளையில் ஏற்பட்ட அந்த இரத்த கசிவு காரணமாக கடந்த 30ஆம் தேதி தலையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதை அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். தமிழக அரசுகிட்ட கூட நான் உதவி கேட்டிருந்தேன். என்னுடைய பதிவை பார்த்து உடனே தமிழக அரசு உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவியுடைய உடல்நிலை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இல்லாமல் போனது என்னுடைய துரதிர்ஷ்டம், அப்படி தான் சொல்லலாம். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் உடனே என்னுடைய பதிவை பார்த்து உயரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும், நேரடியாக என்னை பற்றி அந்த டாக்டர்களெல்லாம் சொல்லி, அண்ணனுக்கு வேற ஒரு முகம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அவருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராஜ்மோகன் சார் எல்லா டாக்டர்களையும் அழைச்சி ஏதாவது பண்ண முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ஆலோசனைலாம் நடத்தி ஏற்பாடு செஞ்சார். சிறப்பான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா சாரும் மாண்புமிகு அமைச்சர் அவரும் என்னுடைய ஃபோனில் அடிக்கடி ஒரு தொடர்பு கொண்டு அவருடைய உதவியாளரை நேரடியாக அனுப்பிச்சு, இந்த மாதிரி விஜய் சார் நேரடியாக போய் பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சமாச்சாரம்னு சொல்லி அவரும் அவருடைய உதவியாளரும் இங்கே எனக்காக பல மணி நேரம் அந்த டாக்டர் குழுவோடு ஆலோசனை நடத்தினாங்க. பட் உயரிய சிகிச்சை அளிக்க முன்வந்தும் என்னுடைய மனைவியுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பாமல் போயிடுச்சு. அது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் என்னுடைய பதிவை பார்த்து உதவி செய்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்களுக்கும், நேரடியாக என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு ஆறுதல் கூறிய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும், ஃபோனிலே தொடர்பு கொண்டு என்னை அடிக்கடி என்ன நடக்குது, என்னை பொண்ணு கவலைப்படாதீங்க, எப்படியும் மீட்டெடுத்துடலான்னு சொன்ன மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சார் அவர்களுக்கும், அவர்களை சார்ந்த நண்பர்களுக்கும், டாக்டர்களுக்கும், அதோடு என்னுடைய நண்பர்கள், அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும்
இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னைக்கு சேர்த்தணும் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சோஷியல் மீடியா பக்கம் வர முடியாமல் இருந்தேன். அதனால் யாரும் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, யாருக்குமே நான் ஃபோனை எடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பதில் சொல்ல முடியலை. அதனால் நான் யாருக்கும் பதில் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு கேமராவுக்கு முன்னாடி தான் நடிக்க தெரியும், கேமராவுக்கு பின்னாடி எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது. அப்படியே நான் சின்ன வயசுலேருந்து இருந்துட்டேன். அதனால் இந்த நேரத்தில் இந்த துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு தோளோடு தோள் என்று ஆறுதல் கூறி வரும் என்னுடைய திரைத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும், தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் வேண்டிக்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி.